என்னங்க சொல்றீங்க? முறுக்கு மாவு இன்னும் ரெடி பண்ணலீங்களா? ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஒரு டம்ளர் உளுந்து இருந்தா போதுங்க. சூப்பரா கிறிஸ்பியா டேஸ்டா முறுக்கு செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் உளுந்து 1 மணி நேரம் ஊற போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ண பிறகு குக்கர்ல சேர்த்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சிருங்க. 2 விசில் வந்தவன எடுத்து பாத்தீங்கன்னா இத போல நல்லா வெந்திருக்கணுங்க. இப்ப மிக்ஸி ஜார்ல அது ஃபுல்லா சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க. அரைச்சிட்டு வந்ததை பவுல்ல மாத்திக்கலாங்க. பவுல்ல மாத்தின பிறகு 4 டம்ளர் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கடையில எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாங்க. பாருங்க, 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் கட்டி பெருங்காயத்தை 1 மணி நேரம் ஊறப்பட்டு வச்சிருந்தேங்க. அதுல இருந்து 2 ஸ்பூன் நான் அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்ல சூடான நெய்ய 1 கரண்டி சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, கை வச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத போல மாவு பதம் இருக்கணுங்க. இப்ப முறுக்கச்சு சேர்த்துட்டு முறுக்கு மாவு பிழியறதுல மாவு சேர்த்துக்கலாங்க. இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்க, ஜாரணி பேக் சைட்லயே இத போல பிழிஞ்சுக்கலாங்க. போடுறதுக்கும் ஈஸியா இருக்குங்க. இப்ப எண்ணெய் மிதமான சூட்ல இருக்குங்க. இப்ப ஒவ்வொன்னா முறுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பக்கம் வந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. பாருங்க, நல்லா பொன்னிறமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா? அவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இத போல இந்த தீபாவளிக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்